தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானத்தின் போது ஆற்றிய உரையை இங்கே நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தால் உங்களுக்கு நீங்கள் செய்வதால் எதை இழக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். தமிழ்நாடுன்னு பேரை தமிழ்நாட்டுக்கு வச்சா நீங்க என்ன இழக்க போறீங்க? ஒன்றும் கிடையாது. சென்னை மாகாணம் என்பது தமிழ்நாடு என்று இருக்க போகிறது. அதில் வங்கத்துக்கு இழப்பு கிடையாது, குஜராத்துக்கு இழப்பு கிடையாது, வேறு யாருக்கும் எந்த இழப்பு கிடையாது. எனவே நாங்கள் எங்களுடைய தமிழ் மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லுகிற உரிமையை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சட்டமாக நிறைவேற்றி தந்தார்கள். அதனால் யாருக்கு நீங்க உங்க உரிமையை இழக்கவில்லை, நாங்கள் எங்கள் உரிமையை இழக்கவில்லை என்றுதான் அவர் சொன்னாரே தவிர அவர் மற்றவர்களை நாங்கள் என்றைக்குமே மற்றவர்களோடு ஒத்துத்தான் போகிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு தனித்து நிற்கிறது என்று சொல்லுகிறார். ஏதோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் ஒற்றுமையாக ஒன்றோடு ஒன்று உறவோடு இருப்பது போலவும் தமிழ்நாடு மட்டும் துண்டிக்கப்பட்டு விட்டது போலவும் ஒரு மாயத் தோற்றத்தை தன்னுடைய பேட்டியின் மூலமாக உருவாக்கி இருக்கிறார். தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களோடும் நல்ல உறவோடு இருக்கிறது என்பதற்கு பல மாநில முதலமைச்சர்களை அழைத்து நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான். பஞ்சாப் முதல்வராகட்டும், மேற்கு வங்க முதல்வராகட்டும், கேரளா முதல்வராகட்டும், தெலுங்கானா முதல்வராகட்டும், அவர்களை எல்லாம் அழைத்து இன்னும் சொல்ல போனால் இந்திய பிரதமர், குடியரசுத் தலைவர், அதை போல ராணுவ அமைச்சர் போன்றவர்களை எல்லாம் அழைத்து இங்கே நிகழ்ச்சிகளை நடத்தி இந்தியாவோடு தான் தமிழ்நாடு இருக்கு. இது இங்கே அரசியலமைப்பு சட்டத்தில் பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது, பல மொழிகள் ஒன்று சேர்ந்தது, இதுதான் இந்தியா. ஆனால் நாங்கள் இந்தியாவோடு இருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையிலே தான் எல்லா மாநில முதலமைச்சர்களையும் அழைத்து இன்றைக்கு நாங்கள் அவர்களோடு இணைந்திருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுகின்றோம். ஆனால் ஆளுநர் அவர்கள் வீணாக ஒரு பழியை சுமத்துகிறார். தமிழ்நாடு தனித்து விடப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு யாரோடும் இணையவில்லை என்பதைப் போல, தமிழ்நாட்டு மக்கள் தனியாக இருக்கிறார்கள் என்பதைப் போல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்து அல்ல. சில நாட்கள் பொறுமையாக இருந்த ஆளுநர் இப்படியான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்.